லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ என்ன மாமா நீங்க சேர்ந்துருச்சு மாமா. இந்த சிரிப்பு மந்திரவாதியை பார்த்து பேசிட்டு ஜோக்கரை போட்டீங்களே மாமா. என்ன மாமா பண்றது? போ மாமா. ஏய் எல்லாம் உங்களால தான்டா. ஏய் போங்கடா வெளியில. என்ன பண்றது அம்மே? என்ன வெளிய போய் சொல்லி என்ன வெளிய போய் சொல்லி சாமி ஐயோ சாமி 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 நில்லுங்க சாமி போய்க்க போதே. பொறுமை சாமி பொறுமை சாமி ப்ளீஸ் சாமி 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 ஆளே அത്രേ உள்ள சிரிப்பை யான் சவுட்டி கடியோ. சாமி அதுக்கு என்ன பண்ணணும், என்ன வேணும் சாமி? ആ ആളുടെ തലമുടി കാലടി മണ്ണ് ആ ആളുടെ വസ്ത്രത്തിന്റെ പീസോ നൂലോ എന്താ മതിയാ. 2 ദിവസത്തിലെ ആ ആള് എന്നെ ആവും നിങ്ങൾ നോക്കാം. ഞാൻ പറഞ്ഞത് റെഡി ചെയ്യൂ. വര വെള്ളിക്കിഴമ നിറഞ്ഞ പൗർണമിയാണ്. അന്നേക്ക് പൂജ செஞ்சா நல்லதா. ஓகே சாமி. ഞാൻ ഇപ്പോ പോവാം. ரெடி செஞ்சிட்டு விളിக்கும். சாமியே சாமிதான். ஏய் அந்த ஆள் சொன்ன மாதிரி நீதான் துணி முடி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரணும். நீதான் அதுக்கு சரியான ஆளு. நீ செஞ்சாதான் யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராது. டேய் என்னடா மொத்தத்தை தூக்கி ஏன் தலையில போடுறீங்க? எங்க பாருங்க ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சாதான் யாருக்கும் யார் மேலயும் சந்தேகம் வராது. ஆமாமா நீ சொல்றது தான் சரி. மலரே பாண்டி துணியெல்லாம் கொண்டு வரது உன் வேலை சரியா? உமா ரவியோட ஐட்டத்தை கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இது பாரு ராஜா, எல்லாரோட கால் மண்ணும் உன் கையில இருக்கணும். அது உன் பொறுப்பு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் இப்படி எல்லாத்தையும் நாங்களே செஞ்சுட்டா உனக்கு என்னதான் வேலை? ஏய் இல்ல இல்லடா, முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொன்னேன். என்ன நாளை காணோம்? டைம் வேற ஆச்சு. கரெக்டான டைத்துக்கே வர மாட்டாங்க. அப்பா ஸ்டாப் தட். வெளிய போறீங்களா? தலையை சீவிட்டு போறது இல்ல? யார் தலைய? ஐயோ அப்பா, என்னப்பா காலையிலே வயலன்ஸா? உங்க தலைமுடியில கலைஞ்சிருக்கு பாருங்க, அத ஒழுங்கா சீவிட்டு போங்கன்னு சொன்னேன்ப்பா. எது என் தலையா கலைஞ்சிருக்கு? ஆமாப்பா, இதுக்கு எதுக்குப்பா இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? இது பாருங்க, சீப் எடுத்து ஒரு 2 இழுப்பு எடுத்தீங்கன்னா சரியா போச்சு. என்ன விட்டா நீயே சீவிட்டுருவ போல. ஏன் எங்க அப்பாக்கு நான் தலை சீவ கூடாதா? சீதா, ஆதாயம் இல்லாம ஆடு அரச மரத்தை அண்ணாந்து பாக்குமா? அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா. இந்தாங்க தலையை சீவுங்க. இப்ப நீங்க சீவ போறீங்களா இல்ல நானே வந்து சீவி விடட்டுமா? இந்தா அப்பா என்னப்பா ஒரு முடி கூட இல்ல, என்ன போடுறீங்க? எல்லாம் உங்க அம்மா வீட்டுல அரைச்சு தர்றதுதான். அப்பா 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 இருங்கப்பா, என்ன பண்ணீங்க? இவ்வளவு அவசரப்படுறீங்க? இவ்வளவு அழகா இருக்கீங்க. ஏய் அடிச்சனா? அப்பா என்னப்பா கோவப்படாதீங்கப்பா. உங்க தலைமுடியில மணியை கோத்து உங்க ஞாபகார்த்தமா போட்டுக்கிறேன். ஐயோ இவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்பா. சீதா, இவ பண்றது எதுவுமே சரியில்லையே. என்ன ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அப்பாடா, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இந்த 2 முடி மட்டும்தான். இதையே என்ன பண்ண வச்சிட்டீங்களேடா.
சீதா ம்? பாக்கெட்ல வந்து ஏதாவது சில்லறை விழுந்ததா? ஐயோ பார்த்துட்டு போறோம். அங்க பாரு, அவன் பெல்ட் அடிக்கிறத பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. என்னங்க, நமக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, நீங்க போங்க. அப்படியே நான் மாமா வீட்டில். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்ன மனசுக்குள்ள அவ்வளோ லவா வச்சிருந்தா வெளியே தௌலத்தாகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குற. ஐயா சீப்பா. ஹை டேடா, என் கட்சி பற்றி வச்சுன்னு நான் ட்ரீம்ஸாங்க. லொகேஷன் எங்க? ஃபாரினா இல்லை லோ பட்ஜெட்டில் லோக்கல்லே வச்சிட்டாங்களா? ஏய், உன் கர்ச்சிஃபை நான் என்னடா பண்ண போறேன்? ஏய், கீழே வந்த கச்சிப்பு இப்போ உன் துப்பட்டாக்குள்ள இருக்கு. அதுல ஆர்டின் டிசைன் போட்டிருக்கோனே, நல்லா தெரியும். ஏய், பேசாம போயிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. எங்க உன் துப்பட்டா உதறிக்காமையா? ஆமா, இவர் கேட்ட உடனே நாங்க அப்படி துப்பட்டா உதறி காட்டணுமா? டேய் போடா. ஆசை ஆசை. ஏய் மாமா மேல ஆசை தான் சொல்லிட்டு போ. கட்சி பத்திரிடி வச்சிருக்க சின்ன பிள்ளைத்தனமா. பிரியா, பிரியா. ஏய், இங்க வாடா. நானா? உன்னதான்டா. இங்க வாடா. ஏய், யாரை பார்த்து டான்ன? உன்னதான்டா. பாரு, வாடா போடான்னு பேசாத சொல்லிட்டேன். அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? வருமா, எங்க அம்மா பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அடிக்க வேண்டாம்னு சொன்னா அடிச்சிருவியா நீ? அவ மட்டும் அடிச்சா நான் பொறுத்துக்கணுமா? சத்தம் போடாம மிதிச்சு கொன்றுவ உன்னை. ஐயோ ஐயோ, உமா என்ன பண்ற? அவளை அப்பா போடா. அக்கா அடிக்கறக்கா. என்ன பண்ற? உமா ஐயோ இங்க வா. டேய் போடா. டேய், அவதான் நடிக்கிறா. என்ன உள்ள சொல்ற? போடா. அவ எதுக்கு நிக்கிற? போடா போடா. கன்சீவா இருக்கேன்னு பாக்குறேன். உள்ள போட சொல்றேன்ல. போ. ஏய். உமா, எதுக்கு இந்த திடீர் சண்டை இப்போ? இதுல நியாயமா? என்ன திரும்பி பாக்குற? ஸ்வீட் உமா, உங்க அப்பா மாதிரியே அந்த கிரிமினல் புத்தி. வெரி நைஸ். ஓகே, வாட் நெக்ஸ்ட்? ஆக்சுவலா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இந்த பிரியா கிட்ட இருந்து மட்டும் தான் துணி எப்படி உசார் பண்றதுன்னு தெரியல. நீ ஏதாவது ஐடியா சொல்ல. அண்ணி, ஐயோ ஐயோ, 100 ஆயுசு செல்லத்துக்கு. என்னம்மா? வாமா வாமா வாமா. அண்ணி, என்ன பிரியா? இது புதுசுதான். சரி, ஒரே ஒரு தடவை தான் கட்டினேன். எனக்கு என்னமோ இது செட் ஆகாத மாதிரி இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கலனா இந்த சாரிய வச்சுக்கிறீங்களா? ஐயோ, என் செல்லம், என் ராசாத்தி, என் புச்சிமா. நேரம் நல்லா இருந்தா இப்படிதாமா. நம்ம நடிச்சது நம்மள தேடி வந்துட்டே இருக்குமா. ஸ்டாப்பே பண்ண முடியாதான். ஏன் பிரியா, இந்த புடவை நீ கட்டினது தானே? ஒரே ஒரு தடவை தான் கட்டினேன். ஆனா சரி, வேணா விடுங்க, நான் வேற யாருக்காவது. இல்ல, அதுதான் வேணும், அதுதான் வேணும். நீ கட்ட புடவை தான் எனக்கு வேணும். குடு 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 குடுடா. அதுவா தேடி வந்துருச்சு. என்ன நீ பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல. அது இப்போ உனக்கு புரியாது, அப்புறம் தான் புரியும். ரவி, போலாமா? போலாம். வரேன் அண்ணி. வாமா வாமா. கிடைச்சிருச்சு.
சரிங்க. சூப்பர். இப்பவும் திருந்தல பாருங்க. ஏன் முன்னாடி அவ கூட போறான்? ஏய் உமா, ஃபீல் பண்ணாதோமா, பிரிச்சிரலாம். அது கொடுடா. மாமா வந்துட்டீங்களா? என்னடா எங்க நின்னுட்டு இருக்க? மாமா உள்ள அந்த சாமியார் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறா மாமா. சாமியாரா? அப்படியா? நீங்க இங்க இருங்க, நான் என்னன்னு மாமா பார்த்துக்கிறேன். வேணாம் இருடா. வேணாம். டேய் டேய், என்னடா இதெல்லாம்? ஆ? என்னடா நடக்குதுங்க? பார்த்தா தெரியலையா? பூஜை பண்ணிட்டு இருக்கோம். டேய், யாரை கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? யாரை கேட்டு பண்ணணும்? டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இது ஏன் வீடு. முதல்ல என்ன கேட்கணும். என்ன கேட்காம யார் யாரையும் கூட்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ? ஏண்டா, நான் செலவு பண்ணி டைல்ஸ் போட்டு வைப்பேன். ஆ? உன் இஷ்டத்துக்கு அதுல பூஜை போடுறேன்னு சொல்லி ஆ? கரியாக்கி வைப்பீங்களா? ஏன் நீங்க வீட்ல ஓமம் போட்டது இல்லையா? அப்போலாம் உங்க டைல்ஸ் டேமேஜ் ஆகாதா? நாங்க போட்டா மட்டும் தான் ஆகுமா? சும்மா ரொம்ப அப்படியே சலிச்சுக்கிறீங்க. டேய், இப்போ எதுக்குடா அந்த பூஜை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். யாரும் நல்லா இருக்கணும்னு. டேய், அதுக்கெல்லாம் உங்க மனசு சுத்தமா இருக்கணும். அதெல்லாம் எங்க மனசு சுத்தமா தான் இருக்கு. நீங்க சொல்ல தேவையில்ல. போடா போடா, மனசு முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு நீலா எத்தனை பூஜை பண்ணாலும் எதுவுமே நடக்காது. ஆமா, இவர் வந்து பார்த்தாரு. அவனை பாரு, அவன் ஆளும் கொண்டையும். டேய், நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவனை பார்த்தாலே ஃப்ராட் மாதிரி இருக்குன்னு. சாமி வேண்டாம் சாமி, பொறுமை சாமி, பொறுமை. சாமி கோபப்படாதீங்க சாமி. வேண்டாம் சாமி, பொறுமை சாமி, பொறுமை. ஐயோ. பாருங்க, தேவலாம பேசாதீங்க. அவர் கோபப்பட்டாருன்னா அவ்வளவுதான். என்ன பரிகாசம் செய்யாண்டா. சாமி சாமி. டேய், இங்க பாரு, நீ வாங்கின காசுக்கு பூஜை போட வந்திருக்க. அத மட்டும் செய். இங்க பாரு, குறுக்க ஏதாவது பேசுன உன்னோட சேர்த்து நீ வச்சிருக்கிய குட்டி சாத்தா ரத்த காட்டேரி எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருவேன். டேய், உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடும் சொல்லிட்டேன். இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும். பிச்சிருவோம் பிச்சு. ராடுங்களா? அதனால கண்டுக்காதீங்க சாமி. அவன் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்க உங்க பூஜையை கண்டினியூ பண்ணுங்க. மாமா, எனக்கு என்னவோ இந்த ஆளோட கொண்ட அவன் பண்ற வேலை நம்ம ஊட்டாளுங்க முழிகிற முழியெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ டவுட் ஆகுது மாமா. என்ன சந்தேகம்? இந்த ஊர் பக்கம் அப்பெல்லாம் நம்ம ஏரியாலலாம் செய்வனை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு டவுட் ஆகுது. மாமா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா மாமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா மூட நம்பிக்கை கிடையாது. மாமா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. டேய், ஒரு தப்பு பண்ணா நம்ம வீட்ல எப்படி அப்பா அம்மா கேட்பாங்களோ அது போல
அவங்கள தாண்டி தப்பு பண்ணா இந்த பாரு மேல இருந்து ஒருத்தன் கேட்பாங்கிற நம்பிக்கை. ஓ, நம்மளை தாண்டி நம்மளை மீறி எல்லா விஷயங்களும் அதுவா நடக்குது இல்ல, அதத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படி. எனக்கு எல்லாமே எங்க அப்பா முருகன் தான். ஓராறு முகங்களுடன் உலகாண்ட குபேரனே, நீதான்ப்பா இதெல்லாம் பாத்துக்கணும். எல்லாத்தையும் பாத்துக்கப்பா. பாண்டி, நீ போய் தண்ணி கேன் எடுத்துட்டு வந்துரு. நாங்க மாடியில இருக்கோம். சரி மாமா, நான் போயிட்டு போறேன். வசிதா. சுவாமி, அந்த ஆளை பாத்தீங்களா? உங்களையே இவ்வளவு நெக்கலா பேசிட்டு போறாரு. எங்களெல்லாம் எவ்வளவு வெறுப்பேத்திருப்பாரு. இந்த சக்தி எந்தான்னு ஆள் காணாம். ஆமா சாமி, இந்த பூஜைய லைட்டாவும் இல்லாம மீடியமாவும் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்களேன். ஏய், அவர் என்ன எங்க டீ போட வந்தாரு? லைட் மீடியம் ஸ்ட்ராங்னு. அதுக்கு இல்லடா, நம்ம அப்பா இருக்காரு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கு தான் ஸ்ட்ராங்கா போட சொல்லிருக்கேன். சாமி, நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சாமி. டபுள் ஸ்ட்ராங்கா போட்டு விடுங்க. பூஜைக்கு அப்புறம் இப்படி நடக்குன சம்பவங்கள் யாருன்னு எல்லாரும் மனசுலாயில்லோ? மனசுலாய் ஆச்சு சாமி, ஆச்சு ஆச்சு. ஏய், இங்க வா. வா. என்னடா? என்ன என்ன ரேவதி, அந்த மந்திரவாதி அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்னா? ஆமா, பூஜெல்லாம் முடிஞ்சு இன்னும் எந்த எஃபெக்டும் காணமே. டேய், அவர் என்ன சொன்னாரு? 2 நிமிஷம் கழிஞ்சுதான் ரியாக்ஷன் வரும்னு பறஞ்சதில்லே. அப்படின்னா என்ன தெரியுமா? 2 நாள் கழிச்சுதான் ரியாக்ட் ஆகும்னு அவர் சொன்னாரு. வருண்டா, வெயிட் அண்ட் வாட்ச். ஏய், என்ன என்னமோ டாக்டருங்களா சொல்ற மாதிரி 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்ற? டேய், எல்லா சக்தியும் அவர் உசுப்பி விட்டுருக்காருடா. அதெல்லாம் பொறுமையா கிளம்பி வந்து அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. நீ பாட்டுக்கு வந்து இது நடக்கல அது நடக்கலன்னா வெயிட் பண்ணு. இங்க பாரு, உன்னை நம்பி பணத்தை வேற போட்டிருக்கேன். ஏதாவது சொதப்புச்சின்னு வை. ஆல்வேஸ் மணி 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 மணி. ஏண்டா, மனுஷனுக்கு நம்பிக்கை வேணுடா. நம்பிக்கை அதானே எல்லாம். மாப்ள, நம்பிக்கையோடு இரு மாப்ள, நல்லதே நடக்கும். அப்படி சொல்லுங்க மாமா. இந்த பூஜையில யாருக்கு என்ன நடந்தாலும் இவங்களுக்கு எதுவும் நடக்காது போலயே. போக போக ஸ்ட்ராங்கால போயிட்டு இருக்காங்க. ஏய் அம்மா, எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியுமா? இந்த மந்திர தந்திரம்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். கொஞ்சம் பொறுமையா நடக்கும். ஹலோ, சொல்லுங்கப்பா. பா, எத்தனை தடவை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றது? என்னால வர முடியாதுப்பா. ஆமா, நான் இங்கதான் இருப்பேன். ஆமா சொல்றேன்ல. போனை வைங்க, கடுப்பேத்திட்டு. பிரியா, என்னாச்சு? என்னடா, இன்னும் என்ன ஆகணும்? ஊரறிய ஒருத்தி உனக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. நீயும் பெரிய இவனாட்டும் ஆமான்னு சொல்லிட்ட. நானும் வெக்கம் கெட்டு போய் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்க ஊர்ல என்னடானா ஒருத்தரே எங்க அப்பாக்கு போனை போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. நான் வேணா அங்கிள்கிட்ட பேசவா? என்ன பேசுவ? என்னடா பேசுவ? அதான் எல்லாத்தையும் பேசிட்டியே. கூட்டத்துல யாரும் என்னவோ பேசிட்டு போறாங்க. உனக்கு என்னன்னு இருக்க வேண்டியதானே? நானா இருக்கோ பொறுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல வேற ஒருத்தியா இருந்திருந்தா கண்ணத்திலே பலார் பலார் 4 விட்டுருப்பா. இதெல்லாம் ஆம்பளைக்கு லட்சணமா? பாத்தியா? என்ன பிரியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஹே, நீ சொன்னதை தானே நான் சொல்லி காட்டுறேன். இதோ இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல பிரியா, அது வந்து நான் வந்து உன் வீட்டுல இருக்கிறதுனால என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல. அன்னைக்கு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு வெளியில என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? சின்ன வீடு, நம்பர் 2, செட்டப், செகண்ட் சேனல். இதெல்லாம் ரொம்ப டீசென்ட்டான பேர்.
இதை விட இன்னும் காதுல கேட்க முடியாத மாதிரி அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன்னாலதான், தெரிஞ்சுக்கோ. பிரியா வேணாம். என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க? வேணாம் பிரியா, தேவையில்லாம சண்டை வேண்டாம். ஓஹோ, உனக்கு கோவம்லாம் வருதா? இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் உன் மாமனாரோட வச்சுக்கோ. இப்ப எனக்கு ஒரு வழி சொல்லு. இப்ப எனக்கு என்ன பண்ண போற? இப்ப என்ன பண்ண சொல்ற? உன் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணு. என் கழுத்துல தாலி கட்டு. அது முடியலனா ஒத்துக்கோ. உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நீ ஒரு டம்மி பீஸ், ஜோக்கரு, எதுக்கும் உதவாதவன்னு ஒத்துக்கோ. பிரியா